உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அத்தனை சுகபோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு சுக்கிர பெயர்ச்சி, அத்தனை செல்வங்களையும் அத்தனை புகழ்களையும், பெயர் பணம் புகழ் அத்தனை யோகங்களையும் அள்ளித்தருகின்ற சுக்கிர பெயர்ச்சியுடைய பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு இன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சியுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்ற அடிப்படையில், அதே நேரம் பார்த்துட்டேன், என்னுடைய அனுபவம் 30 ஆண்டு காலங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. இந்த 30 ஆண்டு காலத்தில் நான் பார்த்த அனுபவங்கள் இதுதான். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை கழித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. அத 18 சித்தர்கள், அதாவது பிரம்ம வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை, அதை 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் பிரம்ம மகா முனிகளும் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திரம். அந்த அடிப்படையில் சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கப்பட்ட அதன் அடிப்படையில் உங்கள் ஒவ்வொருவரின் ஜாதகங்கள் கணிக்கப்படுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அவை இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியா நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது உங்க தலையெழுத்து. ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமா அரசு உத்தியோக வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அத இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல போறேன்.
ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். இந்த அற்புதமான இந்த சுக்கிர பயிற்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு திடீரென்ற யோகத்தை, நிறைய காசு பணம் கொட்டக்கூடிய யோகத்தை, பொன் பொருள் செல்வம் பெயர் பணம் புகழ் என்று அத்தனையும் விரைவாக அள்ளித் தருகின்ற ஒரு மிகப்பெரிய கிரகம் சுக்கிரன் மட்டும்தான். அந்த சுக்கிரனுக்கு மட்டுமே அதிகமான திசை வரும். அதிக திசை 20 ஆண்டு காலங்கள் சுக்கிர திசைக்கு மட்டுமே. ஏனென்றால் அத்தனை யோகங்களையும் ஒரு மனிதனுக்கு சரியாக ஒரு ஜாதகத்தில் அமைந்து விட்டால் மிகப்பெரிய செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய, மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய, மிகப்பெரிய புகழ் பெயர் பணம் புகழ் அத்தனை வாரி வழங்கி தரக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் சூடுபிடித்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலம் 19/9/2024 அன்று சுக்கிரன் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார். ஒரு கிரகம் எப்பொழுதுமே எத்தனை இடத்தில் இருந்தாலும், ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லக்கூடியது. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதில் நீங்கள் இயல்பாகவே உங்க மூளையில ஒரு திட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்கால திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை மனதில், அதாவது அந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களை எதிர்காலத்தில், அதாவது வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதற்கான உயர்வுக்கான திட்டங்கள் மூளையிலே செயல்படுத்தி அதை அதாவது மூளையில் உருவாகி செயல்படுத்தக்கூடிய இடம், திட்டமிடுகின்ற இடம். மூளையே முதலீடாகும். உங்கள் மூளையே முதலீடாக ஆகக்கூடிய அற்புதமான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம்தான் 19/9/2024 அன்று 1 மாத காலங்கள். அன்று முதல் 1 மாத காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய, மிதுன ராசிக்கு மட்டுமல்ல, மிதுன ராசி பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள். அந்த இடத்துல முதல் அதிகாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற தரக்கூடிய இடம். அதே நேரம் ஒரு செய்கின்ற வியாபாரங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகப்படக்கூடிய இடம். திடீர் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது அற்புதமான எல்லா யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல திருமண வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை என்ன, பெரிய பண, அதாவது வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய யோகம். அதே போல பெண்ணாக இருந்தால் வசதி படைத்த ஒரு மணமகனை திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகம். காதல் திருமணங்கள் வெற்றி பெறக்கூடியது அதே இடம்தான். காதல் திருமணம் வெற்றி பெறுவதும் அதே இடம்தான். பூரிய சொத்துக்களை, திடீரென்று மிகப்பெரிய பூரிய சொத்துக்களை பெறக்கூடியது அதே இடம்தான். அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அதே நேரம் முதலீடு, நீங்க செய்யக்கூடிய முதலீடு, ஏற்கனவே முதலீடு செய்த தொழில்களும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம். திடீர் எதிர்பாராத விதமாக செல்வங்கள் சேரக்கூடிய, அதாவது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, அதே நேரத்தில் உயர் பதவி ஸ்தானம், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள், வாகன யோகங்கள் என்று சிறப்பாக அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம். சுக்கிரன் 1 மாத காலங்கள் இருந்தாலும் அனைத்து யோகங்களையுமே சிறப்பாக வழங்கி விடுவார். திடீரென்று ஒரு நல்ல யோகத்தை கொடுத்து விடுவார். ஆக அந்த இடம் முதலில் நாம் முதலீடு செய்கின்ற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பல மடங்கு வருமானத்தை, காசு பணத்தை கொட்டக்கூடிய இடம் முதலில்.
அதே உத்தியோகம் பார்க்கக்கூடியவருக்கு உயர் பதவியும் வாகன யோகங்களும், மிகப்பெரிய சொத்துக்களை அணிவிக்கூடிய யோகம், பிள்ளைகள் இல்லாததுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய யோகம், பிள்ளைகளுக்கு சொத்து வழங்கக்கூடிய, அதாவது பாட்டை போட்டையா பிள்ளைகளுக்கு சொத்து வழங்கக்கூடிய யோகம். ஏற்கனவே சொத்து நிறைய சேர்ந்து போயிடும். இனி அது 10 பாட்டை போட்ட சொத்து எல்லாம் சேர்றக்கூடிய காலம் அந்த இடம் தான். இதுவரை அதாவது இப்படி ஒரு கார் வாங்க முடியல நினைக்கிறவங்களும் அப்படி ஒரு கார் வாங்குவீங்க. அத அடுத்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு யோகத்தின் மூலம் வருமானங்கள், வெளிநாட்டின் மூலம் வருகின்ற வருமானங்கள். ஏன்னா 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டை செய்த முதலீடுகள் மூலம் வருமானம் பெறுகின்றது. அதே நேரத்தில் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக சுக்கிரனை பொறுத்தளவு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நினைத்த காரியம் எல்லாம், அதாவது மனசுல நினைச்ச காரியம் எல்லாம், போட்ட திட்டம் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி இருந்து வருமானத்தை, பொன் பொருள் செல்வம் பெயர் புகழ் வருமானம் அத்தனையும் சிறந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த ஒரு மாத காலம் அமையப் போகிறது. அதில் துளி கூட மாற்றமே இல்லை. ஆக இந்த சரியான நேரம் என்பது இந்த இடத்தில் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சரியான இடம் என்பதை மறுக்கவே முடியாது. பொதுவான பலன்கள், இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல, இந்த வேதனை எதனால வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிக்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா, நடந்தே தீரும். கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு, நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.